வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, இனிய வணக்கம். சேமிப்பு கரைந்து போன காலம் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமும் சொத்துக்களும் கண் முன்னேயும் கரைந்து போன ஒரு கொடூரமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். எதிர்பாராத மருத்துவ செலவுகள், குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் கடன்களை அடைப்பதற்காக உங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இழக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எவ்வளவு உழைத்தும் கையில் பணம் தங்காமல் வரவுக்கு மீறிய செலவுகளால் நிலை குலைந்து போனீர்கள். இனி எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயமும் பொருளாதார சரிவும் உங்களை இரவில்லாமல் தூங்கிவிடாமலும் வதைத்திருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டுதான் வந்திருந்திருக்கும். ஒரு காலத்துல நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போன அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். குடும்ப குடும்ப மருத்துவ செலவுகள், கடன் சுமைகள், கல்வி, திருமணம் அல்லது திடீர் அவசரங்கள் காரணமாக சேமித்த தொகை முழுவதும் காலியாயினிருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் எதிர்காலம் குறித்து மிகுந்த பயம் ஏற்படும். மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா என்ற சந்தேகம் மனதில் உங்களுக்கு இயலும். ஆனால் உங்கள் ராசியின் பலம் என்னவென்றால், எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய மன உறுதியும், பணம் பணம் இழந்தாலும் நம்பிக்கை இழக்கவில்லை. அதுவே இன்று உங்களை முன்னேறக்கூடிய பாதையில வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். நீங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமாக இருக்கட்டும், இல்லைன்னா சொத்துக்களுமே உங்களுடைய கண் முன்னாடியும் கலைந்து போகக்கூடிய ஒரு கொடூரமான காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருந்து வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய எதிர்பாராத மருத்துவ செலவாலையும், இல்லை குடும்பத்தோடைய அத்தியாவசிய தேவைகளுக்காகவும், இல்லைன்னா கடன்களை அடைப்பதற்காக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உள்ள சேமிப்பையும் நீங்கள் இழக்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு உழைத்து வந்தாலுமே உங்களுடைய கையில பணம் தங்காமலையும், ஏன் வரவுக்கு மீதி செலவுகளாலையுமே நிலை குலைந்து போகக்கூடிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய நேரமாகவும் இந்த கடந்த காலத்தில் இருந்துதான் வந்திருந்திருப்பீங்க. இனி எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயம்தான் உங்களுடைய பொருளாதார சரிவும் உங்களை இரவெல்லாமே தூங்க விடாமல் வதைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாகவும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்து வந்திருக்கும். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போகக்கூடிய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அடியை உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய குடும்ப மருத்துவ செலவுக்காக இருக்கலாம், இல்லைன்னா கடன் சுமைகளாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இல்லைன்னா திடீர் அவசரம் தேவைகளுக்காகவும் நீங்கள் சேமித்த தொகை முழுவதையுமே நீங்கள் காலியாக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துலலாம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்து கூடிய பயம் மிகவும் ரொம்பவுமே ஏற்பட்டு இருந்திருக்கும். மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா என்ற சந்தேகம்தான் உங்களுடைய மனதில் எழுந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்து வந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சந்திரனின் மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ஒரு கடகம் ராசிக்காரங்களுக்கு மனமே அனைத்துக்கும் மூலதனமாகவும் இருக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய காலத்துல சந்திர பகவானின் அருட்கடாட்சத்தால் உங்களுடைய மனப்போராட்டம் முடிவுக்கு மனதிலும் கூட காரணம் இல்லாமல் மனதை வாட்டி தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் பாயக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே தேர்ந்து தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கப் போகக்கூடியது இருக்கிறது. இரவு நேரங்கள்ல நீங்கள் அமைதியான ஆழ்ந்த உறக்கமும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் மிக அமைதியாகவும் பதற்றமின்றியும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சந்திரன் தரக்கூடிய இந்த மன அமைதிதான் உங்களின் மிகப்பெரிய பலமாகவும் உருவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவுமே உங்களுக்கு இருக்க போகின்றன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை, உணர்வுகள், குடும்பம், அன்பு, பாசம், நிம்மதி ஆகிய அனைத்திற்கும் சந்திரனின் அருள் மிக முக்கியமான ஒன்றாகவும் உங்களுக்கு இருக்க போகிறது. கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா மனதில் சொல்ல முடியாத குழப்பமும், காரணம் தெரியாத பயமும், எதிர்காலம் குறித்த கவலை, யாரிடமும் பகிர முடியாத மன அழுத்தம் போன்ற பல சுமைகளை நீங்கள் சுமக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் வராமலையும் சிந்தனைகள் அதிகமாகி எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலை எல்லாமே மெல்ல மாற தொடங்க போகிறது உங்களுக்கு.
ஏன்னா உங்க ஜாதகத்துல சந்திர பகவானினுடைய அருள் வலுப்பெறுவதால மனதுக்குள்ள ஒரு புதிய ஒரு ஒளி உங்களுக்கு பிறக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் இப்போ வரப்போகிற நாட்களில் இருக்கப்போகிறது. பல நாட்களா நீங்கள் இருள இருந்த வாழ்க்கைக்கு விடியல் வருவது போலவே உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தெளிவு உருவாக்க போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கப் போகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கவலைப்பட்ட நீங்கள் இனிமேல் எந்த பிரச்சனைகளையும் அமைதியாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் பெற போறீங்க. கோபமும் குறைய போகிறது உங்களுக்கு. பதற்றமும் விலகப் போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பும் இப்போது இருக்க போகிறது. மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் மெதுவாகவும் உங்களுடையவருக்கு ஆறத் தொடங்க போகிறது. உங்களை ஏமாற்றியவங்கள் பற்றிய நினைவுகள் கூட இனி உங்களை பாதிக்காது. அதற்கு பதிலா புதிய நம்பிக்கையும் புதிய தன்னம்பிக்கையும் உருவாக்க போயுது உங்களுக்கு. உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே மறைந்து இயல்பான புன்னகையும் உங்களுக்கு திரும்ப கூட உள்ளன. வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சமூகத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இப்போது இருக்கப் போகின்றன. மனம் அமைதியாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது. தொழிலிலும் வியாபாரத்திலும் பண வரவிலும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இப்போது இருக்கப் போகிறது. சந்திரனின் அருள் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் குடும்ப உறுப்பினர்களோடு அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளுடைய அன்பு மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போன நாட்களில் இருக்கப் போகிறது. பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பும் இருக்க போறீங்க. நண்பர்களிடம் இருந்தும் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பல நாட்களா உங்களை விட்டு விலகியிருந்த உறவினர்கள் கூட மீண்டும் உங்களை நாடி வரக்கூட போறாங்க. உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க கூட போகிறது. தெய்வீக அருள் நிறைந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இப்போது இருக்க போகின்றன. நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரை முடியாது என்று நீங்கள் தோன்றிய பல விஷயங்களும் கூட எளிதாக நடப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போகக்கூடிய நாட்களும் இப்போது உங்களுக்கு இருக்க போகின்றன. இவை இணைத்தும் இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் காமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒன்றாகவும் உங்களுக்கு இருக்க போகிறது. கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா மனதில் சொல்ல முடியாத குழப்பமும் காரணம் தெரியாத பயமும் எதிர்காலம் குறித்த கவலை யாரிடமும் பகிர முடியாத மன அழுத்தம் போன்ற பல சுமைகளை நீங்கள் சுமக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் வராமலையும் சிந்தனைகள் அதிகமாகி எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலை எல்லாமே மெல்ல மாற தொடங்க போகிறது உங்களுக்கு. ஏன்னா உங்க ஜாதகத்துல சந்திர பகவானினுடைய அருள் வலுப்பெறுவதால மனதுக்குள்ள ஒரு புதிய ஒரு ஒளி உங்களுக்கு பிறக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் இப்போ வரப்போகிற நாட்களில் இருக்க போகிறது. பல நாட்களா நீங்கள் இருள இருந்த வாழ்க்கைக்கு விடியல் வருவது போலவே உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தெளிவு உருவாக்க போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்க போகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கவலைப்பட்ட நீங்கள் இனிமேல் எந்த பிரச்சனைகளையும் அமைதியாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் பெற போறீங்க. கோபமும் குறைய போகிறது உங்களுக்கு. பதற்றமும் விலகப் போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பும் இப்போது இருக்க போகிறது. மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் மெதுவாகவும் உங்களுடையவருக்கு ஆறத் தொடங்க போகிறது. உங்களை ஏமாற்றியவங்கள் பற்றிய நினைவுகள் கூட இனி உங்களை பாதிக்காது. அதற்கு பதிலா புதிய நம்பிக்கையும் புதிய தன்னம்பிக்கையும் உருவாக்க போயுது உங்களுக்கு. உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே மறைந்து இயல்பான புன்னகையும் உங்களுக்கு திரும்ப கூட உள்ளன. வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சமூகத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இப்போது இருக்க போகின்றன. மனம் அமைதியாக இருப்பதால் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது.